Today topic of discussion antidepressant and mood stabilizer. What is antidepressant? It is a disorder also known as psychotic disorder or psychosis. இது வந்து ஒரு mood disorder. இதுக்கு வந்து இன்னொரு நேம் psychotic disorder. Changes in mood. இதை வந்து சைக்கோசிஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 type of treatment. ஒன்று வந்து ஆன்டிடிப்ரெசன்ட், அனதர் வந்து மூடு ஸ்டெபிளைசர். அதுக்கு முன்னாடி மூடு டிசார்டரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிப்ரெஷன், அனதர் கண்டிஷன் வந்து மேனியா. ஸோ 2 விதமான மூடு டிசார்டர். டிப்ரெஷன்னா என்னென்னு சொல்லி பார்த்தா குரூப் ஆஃப் கண்டிஷன் அசோசியேட்டட் வித் எலிவேஷன் ஆர் லோவரிங் பர்சன் மூடு. இது வந்து என்ன பண்ணணும், பர்சனோட மூடை வந்து லோவர் பண்ணும், ஓகே, கம்மி பண்ணும். அதுவே அதுக்கு வந்து ஆப்போசிட் தான் வந்து மேனியா. Abnormally elevated, then expansive, irritable mood, irritation-ஆக இருக்கும் உங்களுக்கு, along with increasing energy. அந்த கண்டிஷன் தான் வந்து மேனியா. அதாவது டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்து மேனியா. ரெண்டுமே வந்து ஆனால் வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டர், சைக்கோட்டிக் டிசார்டர். இந்த டிப்ரெஷனில் வந்து ஃபர்தராக 2 கேட்டகரிஸ் இருக்குது. அது வந்து யூனிபோலார், அடுத்தது வந்து பைபோலார். யூனிபோலார்னால் டிப்ரெஷன் ஒன்லி, பைபோலார்னா பைனா 2. ஸோ டிப்ரெஷன் அண்டு மேனியா இருக்கும். அதாவது அவங்களுக்கு சடனாக லோவாக இருக்குவாங்க, சடனாக ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ அலாங் வித் இன்க்ரீஸிங் எனர்ஜி, 2 கண்டிஷனுமே டுகெதராக இருக்கும். இதில் வந்து ஃபர்தராக இட் ஹேவிங் யூனிபோலாரில் வந்து ஃபர்தராக 2 டைப்ஸ் இருக்குது. ரியாக்டிவ் டிப்ரெஷன், எண்டோஜீனஸ் டிப்ரெஷன். வாட் இஸ் ரியாக்டிவ் அண்ட் எண்டோஜீனஸ் டிப்ரெஷன்? ரியாக்டிவ் டிப்ரெஷன் ரெஸ்பான்ஸ் டு அன் எக்ஸ்டர்னல் ட்ரெஸ். அதனால இது வந்து எக்ஸ்டர்னலாக வர ட்ரெஸ்னால வரதான் வந்து ரியாக்டிவ், ஜாப்லெஸ், பிரேக்கப், லைக் தட். அதுவே எண்டோஜீனஸ் டிப்ரெஷனுங்கிறப்ப காஸ்டு பை இன்டர்னல் ஆர் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் ஜெனட்டிக்ஸ் ஆர் அண்ட் நியூரோகெமிஸ்ட்ரி. இங்கே வந்து என்ன, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை வந்து இங்கே தூண்டணும். அதுக்கு வந்து மோனோ அமைன் அது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து எதனால் வந்து டிப்ரெஷன் வருதுன்னா இந்த மோனோ அமைன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. இதனால் வந்து நார் எபினெப்ரின், செரோட்டோனின் அண்ட் டோபமைன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் மூட் ஆக்டிவிட்டிக்கு அது வந்து குறையிறதுனால எப்போ வந்து மோனோ அமைன் லெவல் குறையுதோ அப்போ வந்து நார் எபினெப்ரின், செரோட்டோனின், டோபமைன் லெவல் வந்து குறையுது. அதனால வந்து காசஸ் டிப்ரெஷன். வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தா டிப்ரெஷனுக்கு வந்து ஆன்டி டிப்ரெசண்ட்டை ட்ரீட்மெண்ட்டாகவும் மேனியாவுக்கு வந்து மூடு ஸ்டெபிளைசரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் பார்க்க போகிறோம். ட்ரக்ஸ் யூஸ்டு டு ட்ரீட் டிப்ரெஷன் அண்ட் வேரியஸ் ஆன்சைட்டி டிசார்டர் பை இன்க்ரீஸிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லைக் செரோட்டோனின், நார் எபினெப்ரின் இன் தட் பிரைன். ஸோ இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் இது வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து டிப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. இது வந்து என்ன பண்ணுகிறது, அண்ட் வேரியஸ் ட்ரீட் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி. இது வந்து டிப்ரெஷனையும் ஆன்சைட்டியும் குறைக்குது. எப்படின்னா இன்க்ரீஸிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், எப்படின்னா செரோட்டோனின், நார் எபினெப்ரின் இதெல்லாம் வந்து அதிகமாக பிரெயினில் செக்ரீட் பண்ண வச்சு அந்த டிப்ரெஷனை கம்மி பண்ணுது. இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன், இதில் வந்து கிளாசிஃபிகேஷனை வந்து செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார், SSRI அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து செலக்டிவாக வந்து செரோட்டோனின் வந்து ரீஅப்டேட் பண்ணுறதை வந்து அப்டேக் பண்ணுறதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் செட்ராரலின், தென் ஃப்ளோசிடைன், சிட்ரலோஃப்ரைன், ஃபரோசிடைன், ஃப்ளூவோசாமைன், எக்ஸிட்டலோஃப்ரைன். These are the drugs comes under selective serotonin reuptake inhibitor, SSRI. So second category, selective non-epinephrine reuptake inhibitor, SNRI, selective norepinephrine reuptake inhibitor. இதில் வந்து venlafaxine, then venlafaxine, then desvenlafaxine, டிலோசெடின் இந்த ட்ரக்ஸ் எல்லாம். தென் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெஷன், TCA. இதில் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வருது, இமிப்ரமைன், டெசிமிப்ரமைன், குளோமிப்ரமைன், தென் அமிட்ரைபைட்லின், நாட்ரைபைட்லின், தென் டோக்சிபைன். நெக்ஸ்ட்டு 5
HT antagonist, trazodone and nefisodone. Then atypical antidepressant, amlodipine, atonoxetine, mirtazapine, then bupropion. Then MAO inhibitor, அதாவது monoamine oxidase inhibitor. In this one, phenylazine, direnyl cryptomine, chlorkylene, isocarboxide. Atypicalங்கிறது not fit neatly into other category. இது வந்து separate category. Then mechanism of action, இப்போ வந்து இது வந்து ஒரு nerve terminal. ஸோ இது ஒரு நர்வோட டெர்மினல் என்ட்டு. இங்கே வந்து அனதர் இதோட வந்து ரெசிப்டார் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்னென்னா மோனோ அமைன், அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது வந்து பிரெயினில் வந்து ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தா நியூரான் சிந்தசிஸ், ஓகே, நியூரான் சிந்தசிஸில் வந்து இந்த மோனோ அமைன், செரோட்டோனின், நார் அட்ரிலின் அண்டு டோஃபமைன், ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து நர்வ் டெர்மினல்ல இருந்து, ஸோ இங்கே இருந்த இதெல்லாம் வந்து நியூரான் வந்து சிந்தசிஸ் பண்ணும். என்னென்ன, இந்த செரோட்டோனின், நார் அட்ரிலின் அண்டு டோஃபமைன் எல்லாமே வந்து இந்த நர்வ் எண்டிலிருந்து இங்கே வந்து என்ன இருக்கும், கிராஸ் ஆகி இந்த டெர்மினலை கிராஸ் ஆகி அடுத்த நியூரானில் இருக்க ரெசிப்டார், இது வந்து இன்னொரு நியூரான் இங்கே இருக்க ரெசிப்டார் கூட வந்து ஆக்ட் ஆகும். அப்போ தான் டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரெயின் வந்து எக்ஸிட் ஆகும், பிரெயின்லேருந்து எக்ஸிட் ஆகும். இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்ய வேண்டும் என்றால் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், இங்கே வந்து ரெசிப்டார் இருக்கும், இது கூட ஆக்ட் ஆகும். ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்ன, இந்த பிளேஸ் வந்து ஸ்னாப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வெளியில் வந்த அந்த பொருள் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகும். வெளியில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து பைண்ட் ஆகிட்டு ஆக்டிவிட்டி பண்ணாமல் அப்டேட் ஆகும். இதனால் பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்டிமுலேட் ஆகாது. தட்ஸ் வை டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. கொடுக்குற ட்ரக்ஸ் எய்தர் மோனோஅமைன் ரிலீஸை இன்டியூஸ் பண்ணும். இது வந்து மோனோஅமைனை வந்து இன்டியூஸ் பண்ணும், அல்லது வந்து அப்டேக்கை வந்து கம்மி பண்ணணும். அப்டேக் குறைவதனால் தட் ஸ்னாப் நிறைய, இது வந்து குறைஞ்சிருச்சுன்னா இங்கேயே வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா ஸ்னாப்ஸில் நிறைய மோனோஅமைன் அவைலபிளாக இருக்கும். தட் ஃபோர் ஏன்னா நிறைய மோனோஅமைன் ரெசிப்டாரில் வந்து ஆக்ட் ஆகும். இதனால் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஆக்ஷன் மூலமாக ஆன்டி டிப்ரெஷன் வந்து ஒர்க் ஆகுது. வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் நியூரான் வந்து சிந்தசிஸ் பண்ணுற இந்த சிந்தசிஸ் ஆன மோனோஅமைன், அதில் வந்து என்ன இருக்குது, செரோட்டோனின், நார் அட்ரிலின் அண்டு டோஃபமைன் இருக்குது. இது வந்து இங்கே இந்த எண்டிலேருந்து இங்கே வந்து இன்னொரு நியூரான் கூட போயிட்டு அங்கே இருக்க ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகி ஆக்டிவிட்டி பண்ணணும். ஆனால் வந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து அப்டேட் பண்ணுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மோனோஅமைன் ரிலீஸ் ஆகிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது வந்து அப்டேட்டை வந்து அப்டேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது மாதிரியான ட்ரக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் செலக்டிவ் செரோட்டோனின் அப்டேக் இன்ஹிபிட்டர். இது வந்து என்ன பண்ணுது, செரோட்டோனின் அப்டேக்கை மட்டுமே இன்ஹிபிட் பண்ணுவதனால செரோட்டோனின் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. தென் செலக்டிவ் நார் எபினெப்ரின் அப்டேக் இன்ஹிபிட்டர். இது வந்து என்ன பண்ணுதுன்னா டிகிரிஸ் நார் எபினெப்ரின் அப்டேக். அதுவே வந்து DCA, இதுதான் வந்து ட்ரைசைக்ளிக். This one is the most potent and most widely used. The tricyclic antidepressant, இது வந்து என்ன பண்ணுது, செரோட்டோனினுமே நார் எபினெப்ரினுமே வந்து அப்டேக்கை வந்து கம்மி பண்ணுது. அதனால் மோஸ்ட் பொட்டன்ட் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஒன். தென் யூசஸ் எண்டோஜீனஸ் டிப்ரெஷன், பேனிக் அட்டாக், தென் அப்ஸ்ட்ரக்டிவ் கம்பல்சிவ் டிசார்டர் OCD, then anxiety, pain disorder, smoking disorder, nocturnal
இனோரெசிஸ் இது மாதிரியான டிசீஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் வந்து மூடு ஸ்டெபிளைசர். இதுக்கு வந்து இன்னொரு நேம் ஆன்டி மேலியல் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து பைபோலார் டிஸார்டர் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி மேனியல் ட்ரக்ஸு. இது கிளாசிஃபிகேஷன் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணுறது 19th செஞ்சுரிலேருந்து யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் சால்ட்டு. தென் ஆன்டி எபிலெப்டிக் கேட்டகரி கார்பாசிஃபைன், காஃபாபென்டைன், சோடியம் வால்ஃப்ரோயேட் இந்த ட்ரக்ஸ்லாமும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி டிப்ரெசன்ட்டு ட்ரக்ஸ் கேட்டகரியான ஒலன்சிஃபைன், அரிஃபிப்ரசோல், ரிஸ்பெரிடோன் இந்த மாதிரியான ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து லித்தியம் சால்ட்டு தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் based on their 4 things. One is electrolytes, second one is G protein, third one is neurotransmitter, fourth one is inositol pathway. இதை பொறுத்து அமையுது. ஸோ எஃபெக்ட் ஆன் எலக்ட்ரோலைட்ஸ் ஒரு நர்வ்ஸில் இருந்து இன்னொரு நர்வ்ஸுக்கு மெசேஜ் கேரி ஆகி போக சோடியம் தேவை. ஸோ இந்த சோடியம் வந்து லித்தியம் கூட பைண்ட் ஆகி மூடு ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். இங்கே எல்லாமே அங்கே வந்து டிப்ரெஷனில் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணும். இங்கே எல்லாமே இன்கிபிட்டரி ஆக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் சிஎன்எஸில் வந்து ஜி புரோட்டீன் வழியாக தான் மெசேஜ் பாஸ் ஆகும். ஜி புரோட்டீனை வந்து இன்கிபிட் பண்ணுவதன் மூலம் மூடை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே இன்கிபிட் தான் பண்ணுறோம். ஆன்டி டிப்ரெசன்ட்டில் தான் ஸ்டிமுலேட் பண்ணுறோம். தென் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த வந்து லித்தியம் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வந்து அதாவது அட்ரிலின், செரோட்டோனின் அண்டு டோபமைன் ஆக்டிவிட்டியை வந்து இன்கிபிட் பண்ணுவதன் மூலமாக பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்க முடியும். தென் இனோசிட்டால் பாத்வேல வந்து ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரெசிப்டார் வர ஒன் மோர் பாத்வே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன இனோசிட்டால் பாத்வே. இதில் வந்து என்னென்னா 2 ப்ராடக்ட் வரும். ஒன்று வந்து IP3, அனதர் ஒன் இஸ் TAG, அதாவது இன்னோசிட்டால் ட்ரைபாஸ்பேட் அண்டு டைஅசைல் கிளிசரால். இந்த 2 ப்ராடக்ட் உருவாகிறதுனால சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும் ஒரு நர்வ்லேருந்து இன்னொரு நர்வ்ஸுக்கு ஆர் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு. இதை இன்கிபிட் பண்ணுறதுனால நம்ம வந்து மூடை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். யூசஸ் அக்யூட் மேனியா, பைபோலார் டிஸார்டர், லூக்கோபீனியா. இந்த வீடியோவில் ஆன்டி டிப்ரெசன்ட் அண்டு மூடு ஸ்டெபிளைசர் என்னென்ன ட்ரக்ஸ் வருது, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். டிப்ரெஷனுக்கு ஆன்டி டிப்ரெஷன்ட், மேனியானா மூடு ஸ்டெபிளைசர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர், epinephrine reuptake inhibitor, tricyclic antidepressant and 5-hydroxy antagonist, atypical antidepressant MAO மோனோஅமைன் இன்ஹிபிட்டர். இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு நர்வ் எண்ட்லேருந்து அடுத்ததுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா ரீஅப்டேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரீஅப்டேட் ஆகிறத தடுக்கணும், இல்லாட்டி வந்து சிந்தசிஸை வந்து அதிகப்படுத்தணும். இந்த வகையில் வந்து டிப்ரெசண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். யூசஸ் தென் மூடு ஸ்டெபிளைசர். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.